வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அழகான கிராமம். வானுயர்ந்த பனை மரங்களும் தாகம் தீர்க்கும் தென்னை மரங்களும் செழிப்பாக வளர்ந்திருந்தது. கோயம்புத்தூரிலிருந்து பொள்ளாச்சி போகும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அரசம்பாளையம் கிராமம். அங்கு வசிப்பவர்களில் முக்கால்வாசி பேர் விவசாயத்தையே தொழிலாக நம்பியிருக்க, ஒரு சில வீடுகளில் மட்டும் படித்த இளம் தலைமுறையினர் அவரவர் படிப்பிற்கு தகுந்த வேலையை வெளியூருக்கு சென்று செய்து கொண்டிருந்தனர். அபிநயா நம் கதையின் நாயகி. பாவாடை தாவணியில் கிராமத்து அழகி. பெயருக்கு ஏற்றாற்போல் அபிநயமாடும் கண்கள். பார்ப்பவர்களை அவள் கண்களிலேயே வசியம் செய்துவிடும் அளவிற்கு அழகான மீன் விழிகள் அவளுக்கு. காலை எழுந்து வாசலை பெருக்கி சாணம் கரைத்து வாசலுக்கு தெளித்து அழகான பூக்கோளம் போட்டு முடித்து கைகளை தன் தாவணியில் துடைத்து கொண்டவள் அவள் போட்ட கோலத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தாள். பின் ஏதோ யோசித்தவள் சமையலறைக்கு ஓடினாள். பாலை காய்ச்சி காஃபி போட்டு குடித்துவிட்டு இட்லி பாத்திரத்தை எடுத்து காட்டன் துணியை தண்ணீரில் நனைத்து இட்லி தட்டில் பரப்பி ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை எடுத்து இட்லி ஊற்றினாள். அவள் லாபகமாக இட்லி தட்டில் துணி போட்டு மாவை ஊற்றும் அழகே சாட்சி அவள் சமையலில் கை தேர்ந்தவள் என்பதற்கு. தேங்காய் உடைத்து சட்னி அரைத்து இட்லி வெந்ததும் தட்டை கவிழ்த்து துணியில் ஒட்டாமல் இட்லியை எடுத்து கேரியரில் போட்டுக்கொண்டாள். கேரியரை சைக்கிளில் மாட்டி சைக்கிளை மிதிக்க தொடங்கினாள். தோட்டத்தில் வேலை ஆட்களுடன் சேர்ந்து வேலை செய்து கொண்டிருந்த தந்தைக்கு காலை உணவை எடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறாள். என்ன அபி, அப்பாவுக்கு சோறு கொண்டு போறியா என்று கேட்ட பக்கத்து வீட்டு அக்காவிடம் ஆமாக்கா என்று சொல்லிவிட்டு காலை உணவை நேரத்திற்கு எடுத்து சென்று அப்பா இருக்கும் இடத்தை அடைந்தாள். கையில் உணவு கேரியருடன் பச்சை வரப்பில் மயில் போல நடந்து வரும் தன் மகளை பாசமுடன் பார்த்தார் பழனி. இந்த புள்ளைக்கு சீக்கிரமா ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் கடமை தீந்துடும் மனதில் நினைத்தவர், அபி வாடா, நீ சாப்பிட்டியா என அவள் தலையை வாஞ்சையுடன் தடவிக்கொண்டே கேட்டார். இல்லப்பா, துணியெல்லாம் ஊற வச்சிருக்கேன், அதெல்லாம் துவைச்சு காய போட்டுட்டு அப்புறமா தான் சாப்பிடணும். மழை வேற வர மாதிரி இருக்கு. கீர்த்தி நாளைக்கு காலேஜுக்கு போட்டுட்டு போக துணி இல்லைன்னு சொன்னான் என்றவளை பாவமாய் பார்த்தார் தந்தை. கீர்த்தி துணியை நீ ஏமா துவைக்கணும்? அவ துணியை அவளே துவைச்சுக்க மாட்டாளா? உன் சித்தியும் கீர்த்தியும் எல்லா வேலையும் உன் தலையில தான் கட்டுறாங்க. நீயும் எதுவுமே பேசாம அவங்க சொல்ற வேலையெல்லாம் செய்யற. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுது என் குழந்தை. உன் அம்மா செத்த பிறகு நான் 2ஆம் கல்யாணம் பண்ணினது பெரிய தப்பு. இப்போ எனக்கு புரியுதுமா. இந்த அப்பாவை மன்னிச்சிடு கண்ணு என்றார் பழனி அபியின் கைகளை பிடித்து கொண்டு. அப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு இந்த வேலையெல்லாம் பழகிடுச்சு. எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. சின்ன வயசுல இருந்து செஞ்சுட்டு தானப்பா இருக்கேன் என்றாள் அபி. அவள் சொன்னது இன்னும் அவர் மனதை வருத்தியது. சரிம்மா வா, 2 பேரும் சாப்பிடலாம். நீ துணி துவைச்சிட்டு சாப்பிட்றதுக்குள்ள மத்தியானம் ஆயிடும் என்று அவருக்கு கொண்டு வந்த 5 இட்லியில் 2ஐ மகளுக்கு எடுத்து தட்டில் வைத்து கொடுத்தார். அப்பா, தோட்டத்தில் இத்தனை வேலை செஞ்சுட்டு 3 இட்லி உங்களுக்கு எப்படி பத்தும்? நீங்கள் சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் என்றவளை, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் என்று வலுக்கட்டாயமாக சாப்பிட வைத்தார் பழனி. சரிப்பா, நான் கிளம்புறேன், நேரமாச்சு என்று கிணத்தடியில் நிறுத்தி வைத்திருந்த தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் வேலை செய்பவர்களிடம் அக்கா சாப்பிட்டீங்களா, அண்ணா சாப்பிட்டீங்களா என்று கேட்டுவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். ஆண்டவா, என் குழந்தையோட தங்க மனசுக்கு ஒரு ராஜகுமாரனை அவளுக்கு வாழ்க்கை துணையா கொடுப்பா என்று வானத்தை பார்த்து வேண்டிக் கொண்டார் பழனி. கோயம்புத்தூர் நகரத்தின் மத்தியில் அது ஒரு பெரிய வீடு. வீட்டுக்குள்ளேயே படி, பற்றாக்குறைக்கு லிஃப்ட் வேறு. 4 மாடி வீட்டில் இருப்பதே மொத்தம் 4 பேர்தான். ஆனாலும் வீட்டு வேலைக்கு 4 வேலைக்காரர்கள். RS டைல்ஸ் என்று இந்தியா முழுவதும் பல கிளைகளை கொண்ட கிரனைட் மற்றும் டைல்ஸ் கம்பெனி ஓனர் தான் ராஜசேகர். இந்த தொழிலில் பரம்பரையாக கொடி கட்டி பரப்பவர். அவருடைய மூத்த மகன் அர்ஜுன். நம் நாயகன். ஆணிக்கே உரிய கட்டுமஸ்தான உடல், அடர்ந்த புருவங்கள், பெரிய விழி, கூரிய நாசி,
சிரிப்பை மறந்து பல நாட்களான உதடுகள். ஆனால் அவன் சிரிக்கும் போது மட்டும் குழிவிலும் அழகான கன்னங்கள். காலையில் ஜிம்மிற்கு சென்று உடற்பயிற்சி முடித்துவிட்டு வேர்க்க வெறுவெறுக்க வந்து உட்கார்ந்திருந்தான். அன்றைய நாளிதழை பிரித்து படித்து கொண்டிருந்தான். தம்பி, காஃபி என்று சுட சுட காஃபி கப்பை எடுத்து கொண்டு வந்து நீட்டிய சமையல்காரரை ஏற இறங்க பார்த்தான். அண்ணா, உங்ககிட்ட நான் காஃபி கேட்டனா என்றான் பார்வையை உயர்த்தி. இல்ல தம்பி, அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க என்று பயத்துடன் வார்த்தைகளை விழுங்கியவரின் மேல் இருந்த பார்வையை விலக்கி சமையலறையில் இருந்த அம்மாவை பார்த்தான். பின் மீண்டும் சமையல்காரரிடம் திரும்பியவன், அண்ணா, எனக்கு ஏதாவது வேணும்னா நானே கேட்பேன், அப்ப நீங்க கொடுத்தா போதும். உங்க இஷ்டத்துக்காகவெல்லாம் நான் காஃபி குடிக்க முடியாது, எடுத்துட்டு போங்க என்று கோபத்தில் கொந்தளித்தான். அப்பா ராஜசேகரும் அம்மா சுஜாதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இப்போதெல்லாம் அவனிடம் யாரும் சென்று பேசுவதே இல்லை. காஃபி, டீ, சாப்பாடு என்று எது வேண்டுமானாலும் அவன் கேட்டால் மட்டுமே கொடுக்க வேண்டும். கட்டாயப்படுத்தினால் இப்படித்தான். எழுந்ததும் ஜிம், பிறகு ஆபீஸ் செல்வது, வேலை முடிந்ததும் வீட்டிற்கு வருவது, அறையிலேயே அடைந்து கிடப்பது. இப்படித்தான் அர்ஜுனின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. 2 வருடங்களுக்கு முன்பு வரை எல்லோரையும் போலதான் அவனும் சந்தோஷமாக உலகையே சுற்றி வந்து கொண்டிருந்தான். வேறு வேறு நாடுகளுக்கு செல்வது, டிராவல் செய்வது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். காலை ஜப்பானில் காஃபி, மதியம் நியூயார்க்கில் லஞ்ச், இரவு தாய்லாந்தில் டின்னர். உலகம் நமது பாக்கெட்டிலே, வாழ்க்கை பறக்கும் ராக்கெட்டிலே தித்திக்க பேசிக்கொண்டு, திக்குகள் எட்டும் ஓடிக்கொண்டு, வரவை மறந்து செலவு செய்து உயர பறந்தே திரிந்திருப்போம் என்பதைப் போல இருந்தவன்தான் இன்று அறைக்குள்ளே முடங்கி போய் கிடக்கிறான். அர்ஜுனின் இந்த மாற்றத்திற்கு காரணம் வேறு யாருமல்ல, அப்பா ராஜசேகரன் தான். தன் மகனுக்கு வேண்டியதையெல்லாம் கேட்டு கேட்டு அவன் ஆசைப்படியே செய்தவர். அவன் திருமணத்தை மட்டும் அவனுடைய 27வது வயதில் அவருடைய தொழில் பார்ட்னரான கேசவனின் ஒரே மகள் தனக்கு மருமகளாக வந்தால் தொழிலில் மட்டுமல்லாது குடும்ப வாழ்க்கையிலும் இருவர் குடும்பமும் நல்ல உறவில் இருக்கும் என்று நினைத்தார். தொழில் முன்னேற்றத்தில் அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற, குடும்ப அளவிலும் தன் முயற்சி வெற்றி பெறும் என்று தப்பு கணக்கு போட்டு அர்ஜுனுக்கு கேசவனின் மகள் சௌந்தர்யாவை திருமணம் செய்து வைத்தார் ராஜசேகர். அர்ஜுன் சௌந்தர்யாவின் திருமணம் முடிந்த நாளிலிருந்து குடும்பத்தின் மொத்த நிம்மதியும் காணாமல் போயிருந்தது. படிப்பு முடிந்ததும் சந்தோஷமாய் நண்பர்களுடன் சுற்றி திரிந்தவனை 27ஆம் வயதில் குடும்ப பொறுப்பு என்ற பெயரில் ஆபீஸ் நிர்வாகத்திலும் பாதியை அவனுக்கு கொடுத்து திருமணம் செய்து வைத்து தங்கள் கடமையை செவ்வனே முடித்து விட்டதாக ராஜசேகரும் சுஜாதாவும் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த விஷயம் அவர்கள் மகனின் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் என்று அவர்கள் நினைத்து பார்க்கவே இல்லை. சௌந்தர்யா வெளிநாட்டில் படித்து வெளிநாட்டு கலாச்சாரத்தில் வளர்ந்தவள். அர்ஜுனும் பணக்காரன்தான், நாடு நாடாக சுற்றி திரிந்தவன்தான். என்றாலும் நம் இந்திய கலாச்சாரத்தை மதிப்பவன். இருவருக்கும் ஒத்துப்போகவில்லை. அப்பா ராஜசேகரின் அறிவுரைப்படி புது பெண் பெற்றோர் வீட்டில் செல்லமாக வளர்ந்தவள். நம்ம வீட்டுக்கு அட்ஜஸ்ட் ஆக சிறிது நாட்கள் ஆகும், நீதான் விட்டு கொடுத்து போக வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி அவனும் விட்டு கொடுத்துத்தான் சென்றான். இதெல்லாம் அவனுக்கு பழக்கமில்லாத ஒன்று என்றாலும் அவளுக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தான். ஆனால் சௌந்தர்யா அர்ஜுனை புரிந்து கொள்ளவே இல்லை. திருமணம் முடிந்து 6 மாதத்தில் அர்ஜுனுடன் வாழவே முடியாது என்று அவளும் நினைக்க, அவனும் அதையே நினைக்க, இருவரும் பரஸ்பரம் விவாகரத்திற்கு ஒப்புக்கொண்டு பிரிந்து சென்று விட்டார்கள். இப்போது அவள் வெளிநாட்டில் இருக்கிறாள். அர்ஜுன் சௌந்தர்யா உறவு முறியக்கூடாது, இந்த விவாகரத்து நடக்கக்கூடாது என்று இரு வீட்டு பெரியவர்களும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். ஆனால் எந்த பயனும் இல்லை. அர்ஜுனின் இந்த இறுகிய மனதிற்கும் வாழ்க்கையே வெறுத்து யாருடனும் பேசாமல் இருப்பதற்கும் அவன் திருமணமே காரணம். அதனால்தான் ஒரு கப் காபி என்றாலும் என் விருப்பப்படிதான் குடிப்பேன் என்று, ஒரு கப் காஃபி என்றாலும் என் விருப்பப்படிதான் குடிப்பேன். அடுத்தவர்களுக்காக இனி நான் எதையும் செய்ய மாட்டேன். உங்க சந்தோஷத்துக்காக நான் கல்யாணம் செஞ்சு இப்போ என் வாழ்க்கையே போச்சு என்று தன் அப்பா அம்மாவிடமும் அவன் சரியாக பேசுவதில்லை. அப்பாவிக்கு உணவை கொடுத்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தாள் அபி.
வீட்டு வாசலிலேயே அவளுக்காக காத்து கொண்டு நின்றாள் சித்தி வடிவு. ஏய் சனியனே, காலங்காத்தால எங்க போய் தொலைஞ்ச? எங்க போய் சுத்திட்டு வர? அந்த தெருவிற்கே கேட்கும்படி கத்தினாள் வடிவு. வேகமாக சைக்கிளை நிறுத்திவிட்டு, சித்தி அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போனேன் என்றாள் பயந்தபடியே. காலையில எனக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் போன உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது? தூங்கி எழுந்ததும் அலுப்பா இருக்கு. காஃபி குடிக்கலான்னு பார்த்தா உன்னை ஆளையே காணோம். இல்லை சித்தி, மணி 9 ஆயிடுச்சு, அதான் அப்பாவுக்கு பசிக்குமேன்னு சாப்பாடு எடுத்துட்டு போனேன் என்றாள். என்ன திமிரா? அப்போ நான் 9 மணி வரைக்கும் தூங்குறேன்னு சொல்றியா? அவள் கூந்தலை பிடித்து இழுத்தாள் வடிவு. இல்லை சித்தி, நான் உங்களை எதுவும் சொல்லல. மணி 9 ஆயிருச்சு, அதான் அப்பாவுக்கு பசிக்குமேன்னு சாப்பாடு எடுத்துட்டு போனேன் என்றாள். இப்படியே பேச்சுக்கு பேச்சு எதிர்த்து பேசிக்கிட்டே நிற்க போறியா? போய் சீக்கிரம் காஃபி போட்டு எடுத்துட்டு வா. அப்படியே கீர்த்திக்கும் காஃபி எடுத்துட்டு போய் அவளை எழுப்பிவிடு சொல்லிவிட்டு வெளியில் தொட்டியில் இருந்த தண்ணீரில் முகத்தை அலம்பிக் கொண்டாள் வடிவு. அவசரமாக 2 கிளாஸ் காஃபியை போட்டு ஒன்றை சித்தியிடம் கொடுத்துவிட்டு இன்னொரு கப்பை சித்தி மகள் கீர்த்திக்கு எடுத்து சென்றாள். கீர்த்தி, இந்த காஃபி சித்தி கொடுக்க சொன்னாங்க என்றாள். தூக்கத்துல ஏண்டி எழுப்புற? கண்களை வெளிக்காமல் கத்தினாள் வடிவு பெற்ற மகாராணி கீர்த்தி. உன்னை எழுப்பி காஃபி கொடுக்க சொன்னாங்க சித்தி என்றாள். நான் தூங்குன உனக்கு பொறுக்காதேடி என்று கூறிவிட்டு எழுந்து காஃபியை வாங்கி குடித்துவிட்டு மீண்டும் போர்வைக்குள் மூடிக்கொண்டு தூங்க ஆரம்பித்தாள் கீர்த்தி. அப்பா கொடுத்த அந்த 2 இட்லிகள் உடம்பிற்கு கொஞ்சம் தெம்பை கொடுக்க ஊற வைத்த துணிகளை ஒவ்வொன்றாக எடுத்து சோப்பு போட்டு துவைக்க தொடங்கினாள் அபி. அர்ஜுன், அபி. அன்பிற்காக ஏங்கி தவிக்கும் 2 இதயங்கள் ஒன்று சேரும் காதல் மழையில் நாமும் கொஞ்சம் நனைவோமே. இணைந்திருங்கள்.